வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளின் டைமண்ட் டிவியின் செய்திகள். காரைக்கால் விற்பனை குழு இயக்குநர்களின் 2வது கூட்டம் ஹோட்டல் நந்தாவில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் பற்றி ஆலோசனை நடத்தினர். காரைக்கால் விற்பனை குழு இயக்குநர்களின் 2வது கூட்டம் ஹோட்டல் நந்தாவில் நடைபெற்றது. விற்பனை குழுவின் தலைவர் திரு KR உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் விற்பனை குழுவின் செயலாளர் முகமது தாசீர் வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் பற்றி ஆலோசனை நடத்தினர். நிறைவாக அரசு சார்ந்த இயக்குனர் திரு ராஜேந்திரன் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகளை தமிழில் நடத்த அனுமதிக்க கோரி புதுச்சேரி மாநில வழக்குரைஞர்கள் 700க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள 13 நீதிமன்றங்களில் பணிபுரியும் 700க்கும் மேற்பட்ட வழக்குரைஞர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகளை தமிழில் நடத்த அனுமதிக்க கோரி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் மதுரையைச் சேர்ந்த வழக்குரைஞர்கள் 2 சக்கர வாகனத்தின் மூலமாக சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக புறப்பட்டு முதலமைச்சரிடம் மனு கொடுப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெறுவதாக வழக்குரைஞர்கள் தெரிவித்தனர். பொதுமக்களிடையே கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக காரைக்கால் சுகம் பிரியா தனியார் மருத்துவமனையும் நிழல்கள் சமூக நலச்சங்கமும் இணைந்து காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் ஓவிய போட்டி மற்றும் கண்காட்சியை நடத்தினர். காரைக்கால் சுகம் பிரியா தனியார் மருத்துவமனை மற்றும் நிழல்கள் சமூக நலச்சங்கம் ஆகியவை இணைந்து காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கண்தான விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கண்தான விளக்க விழா தொடர்பான ஓவிய போட்டியை நடத்தினர். அதைத் தொடர்ந்து அன்று மாலையில் காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாசிம் தலைமையில் கண்தான விழிப்புணர்வு விளக்க விழா மற்றும் ஓவிய போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு கண்தானம் செய்து கண்தான விளக்க உரை ஆற்றினார். மேலும் இவ்விழாவில் சுகம்பிரியா மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் வாசு, டாக்டர் கந்தசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கண்தானம் குறித்து சிறப்புரை வழங்கினர். காரைக்கால் சுகம்பிரியா தனியார் மருத்துவமனையின் கண் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கமலப்பிரியா சுதாகர் ரெட்டி கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இறுதியாக நிழல்கள் சமூக நலச்சங்கத்தின் திரு சிரஞ்சீவி நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டியும் காரைக்கால் LIC முகவர் சங்கமும் இணைந்து நடத்திய ஆளுமை திறன் குறித்த சிறப்பு பயிலரங்கம் ஸ்ரீ துர்கா மஹாலில் நடைபெற்றது. முன்னதாக இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் திரு கலியபெருமாள் வரவேற்று பேசினார். ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ் தலைமை ஏற்க ஷேக் முகமது துவக்க உரை நிகழ்த்தினார். விழாவிற்கு திரு பிரபாகரன் முன்னிலை வகித்தார். காரைக்கால் LIC கிளை மேலாளர் திரு ஸ்ரீதர், உதவி கிளை மேலாளர் திரு நாகசாமி ஆகியோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு பின்சென்ட், லிகாய் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் திரு பூவலிங்கம், லிகாய் தஞ்சை கோட்ட தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் சுகப்பிரியா, அபிநயா ஆகிய மாணவிகளுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருதும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலைமாமணி காரை திரு சுப்பையா அவர்களுக்கு இசை அரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இவ்விழாவில் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களும் LIC முகவர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் மற்றும் காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவினை ப்ராஜெக்ட் சேர்மன் கவிஞர் சரவணன் தொகுத்து வழங்கினார். நிறைவாக திரு பார்த்தசாரதி நன்றி கூறினார். நடப்பு ஆண்டிற்கான புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற தலத்தரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு ராஜேந்திரனுக்கான பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் புதுவை மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருதையும் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்கள் பால் மிகுந்த ஈடுபாடும் அக்கறையும் கொண்ட ஆசிரியர் திரு ராஜேந்திரன் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட மற்றும் மாநில தேசிய அளவில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சிகளில்
மாணவர்களை தயார் செய்து அனுப்பி வைப்பதோடு பல்வேறு பரிசுகளையும் பெற்று வந்துள்ளார். விருது பெற்ற ஆசிரியரை காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாசிம், வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் காரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு மாரிமுத்து, காரை மாவட்ட அனைவருக்கும் கல்வி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானப்பிரகாசம் ஆகியோரும் தங்களது பாராட்டுக்களை ஆசிரியருக்கு தெரிவித்துக் கொண்டனர். பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பள்ளியின் பொறுப்பு முதல்வர் திரு கோவிந்தராஜன் விருது பெற்ற ஆசிரியருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் விருது பெற்ற ஆசிரியருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிள்ளை திருவாசல் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச சீருடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் திரு சுகுமாரன் தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நடராஜன் வரவேற்று சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு செய்தார். மேலும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி பரிசு பொருட்கள் வழங்கி ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். பின்னர் ஆசிரியை திருமதி பாரதி, திருமதி யாமினி ஆகியோர் மற்றும் ஆசிரியர் திரு ரவிக்குமார் ஆகியோர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும், ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்ததையும் அவருடைய பல்வேறு திறமைகளையும் எடுத்து கூறினார்கள். 4ஆம் வகுப்பு மாணவன் கவிராஜா ஆசிரியர் நாள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இலவச சீருடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியினை ஆசிரியை திருமதி பாரதி தொகுத்து வழங்கினார். விழாவின் முடிவில் 5ஆம் வகுப்பு மாணவி ராஜேஸ்வரி நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நேரு நகர் சர்வேட் ஆங்கில உயர்நிலைப்பள்ளியின் விளையாட்டு விழா வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்து அவர் சிறப்புரையாற்றினார். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி மாணவர்களை அவர் பாராட்டினார். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பள்ளி கல்வி உயர் அதிகாரி மற்றும் ONGCயின் துணை பொது மேலாளர் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு மார்டின் சாந்தோம் புறாவை பறக்கவிட்டு விளையாட்டு விழாவிற்கான செய்தியை அறிவித்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் கோட்டுச்சேரி பங்கு தந்தை அருட்தந்தை ஜோஸ்வா சிறப்புரை ஆற்றி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார். பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி கெரின் மேரி, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் பாஸ்கரன், திரு காந்திராஜன், தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மெடோனா மற்றும் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் உடற்பயிற்சிகளும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. விழாவை தலைமை ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நெடுங்காடு ரீஜியனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா, நிறுவன தின விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆகிய 3 விழாக்களை இணைத்து முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பள்ளி கல்வி ஆய்வாளர் திரு புத்தி சிகாமணி கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நம் நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை எடுத்து கூறி ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக அன்று காலையில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் செல்வி ரூபிகா பழனிசாமி தலைமை வகித்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி ஆசிரியர்களை மகிழ்வித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கோட்டுச்சேரி அன்னை அபிராமி நேஷனல் பள்ளியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் எஜுகேஷனல் சிட்டியும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இணைந்து ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடின. விழாவில் லயன்ஸ் கிளப் ஆஃப் எஜுகேஷனல் சிட்டியின் தலைவர் திரு கருணாநிதி வாழ்த்துரை வழங்கினார் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு ஜெய்சங்கர் சிறப்புரை ஆற்றினார். மேலும் இவ்விழாவில் ஆசிரியர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். பள்ளியின் சார்பாக பள்ளியின் தாளாளர் திரு மாரியப்பன் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவித்தார். காரைக்கால் மோன்ஃபோர்ட் அகாடமி பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் தாளாளர் திரு பிரான்சிஸ் கலந்து கொண்டு
ஆசிரியர் பணியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துக் கூறி ஊக்கப்படுத்தியதோடு சிறப்பாக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. மேலும் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த ஓவியம் வரைந்தும் கவிதை வாசித்தும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தி ஆசிரியர்களை மகிழ்வித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஷர்மிளா தேவி சிறப்பாக செய்திருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். வணக்கம்.